ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் இந்த 2 வாட்டர் பாட்டிலை வச்சு கைகளுக்கான எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ கையை எப்படி வீட்டில் இருந்தே நீங்கள் இந்த பாட்டிலை வச்சு ஃபிட் ஆகலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் எக்ஸசைஸ், ஸோ லேட்டரல் ரைஸ் பண்ண போகிறோம். ஸோ 2 கைகளையும் சைடு வேஸில் கொண்டு போகணும். ஓகே, அதே மாதிரி பொறுமையாக கீழே இருக்கணும். ஸோ இதில் எந்த அளவுக்கு நம்ம கண்ட்ரோல்டாக பண்ணுறோமோ அந்தளவுக்கு மசில் நல்லா எங்கேஜ் ஆகி நல்லா ரிசல்ட் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி பொறுமையாக பண்ணுங்கள். அண்ட் ரேஞ்சு பார்த்திங்கன்னா இந்த லெவல் தான் மேலே கொண்டு போகணும். ஸோ இந்த இடத்துல ஒரு செகண்ட் ஹோல்ட் பண்ணிவிட்டு அண்ட் பொறுமையாக கீழே கொண்டு வாங்க. அண்ட் ஃபுல்லாக எடுத்துகிட்டு வராதிங்க, இங்கேயே ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு 15 டைம்ஸ் 15 தடவை 3 செட் பண்ணணும். ஸோ 3 செட்ஸ் பண்ணுங்கள். ஸோ நல்லா ஃபீல் பண்ணி பண்ணுங்கள் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு 15 கவுண்ட்ஸ் பண்ணும்போது உங்கள் ஷோல்டர்ஸ் நல்லாவே பார்த்தீங்கன்னா பத்தி எரியும் கைஸ். ஸோ பத்தி எரியறதை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி பத்தி எரியும் போது தான் உங்கள் மசில் ஸ்டிமுலேஷன் நல்லா இருக்கும். ஸோ அப்போ தான் அங்கே இருக்கக்கூடிய ஃபேட் எல்லாம் கரைஞ்சி ஒரு ஃபிட்டான ஷோல்டரை உங்களால் கொண்டு வர முடியும். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் ஷோல்டர் ப்ரெஸ். ஸோ உங்கள் கைகளை இந்த மாதிரி கொண்டு வாங்க. ஓகே, ஸோ இப்போ 2 கைகளையும் நான் மேல் நோக்கி எடுத்துகிட்டு போகிறேன் அண்ட் கீழே. ஸோ கைகளை நீங்கள் எந்த அளவுக்கு கீழே கொண்டு வரீங்களோ அந்தளவுக்கு உங்கள் ஷோல்டர் மசில் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். அதேமாதிரி கைகளை நல்லா மேலே கொண்டு போங்க. ஸோ இந்த எக்ஸசைஸை நீங்கள் ஒரு 15 கவுண்ட்ஸ் 3 செட்ஸ் பண்ணணும். ஸோ பொறுமையாக பண்ணுங்கள், ஃபாஸ்ட்டாக பண்ணாதீங்க. ஃபீல் பண்ணி பண்ணணும். ஒவ்வொரு எக்ஸசைஸும் பண்ணும்போது உங்கள் எக்ஸசைஸில் தான் உங்கள் கான்சன்ட்ரேஷன், அதாவது உங்கள் கவனம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நீங்கள் பண்ணக்கூடிய எந்த மசிலை நீங்கள் பண்ணுறீங்களோ அந்த மசில் மேலே கவனம் ரொம்பவும் இருக்கணும். ஸோ கான்சன்ட்ரேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த எக்ஸசைஸை நீங்கள் ஒரு 3 செட்ஸ் 15 ரெப்பிடேஷன் பண்ணுங்கள். அவங்க 3rd எக்ஸசைஸ். ஸோ 3rd எக்ஸசைஸ் பைசெப்ஸ் கர்ல். ஸோ இந்த எக்ஸசைஸ்க்கு உங்கள் கைகளை சைடில் கொண்டு வாங்க. ஸோ இந்த எக்ஸசைஸ் 15 ரெப்பிடேஷன் 3 செட்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த எக்ஸசைஸ்க்கு நீங்கள் கைகளை சைடில் கொண்டு வந்துட்டு 2 கைகளையும் ஒரே டைமில் மேலே கொண்டு போய் அண்ட் பொறுமையாக கீழே எடுத்துவாங்க அண்ட் ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன். ஓகே, நல்லா மேலே கொண்டு ஸ்குவீஸ் பண்ணுங்கள். மசிலை நல்லா கசக்கிட்டு அண்ட் கீழே வரைக்கும் நல்லா எடுத்துகிட்டு போய்ட்டு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க உங்கள் மசிலை. ஓகே, மசிலை நல்லா மேலே கொண்டு போங்க அண்ட் கீழே கொண்டு வாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபீல் பண்ணி பண்ணணும் மசில்ஸை ஒன்றுத்தையும். இங்கே பாருங்க, என் கைகளை முன்னோக்கி நான் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ இப்படி எடுத்துகிட்டு வரல, என் கையை முன்னோக்கி இப்படி இந்த பொசிஷனில். ஸோ இந்த பொசிஷனில் எடுத்துன்னு போகும்போது தான் உங்கள் மசில் நல்லா எங்கேஜ் ஆகும். ஓகே, இந்த எக்ஸசைஸை 15 கவுண்ட்ஸ் பண்ணுங்கள், 3 செட்ஸ். ஸோ அடுத்த எக்ஸசைஸ்
ட்ரைசெப்ஸ் கிக் பேக். இந்த எக்ஸசைஸ்க்கு நீங்கள் வந்து கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி பாடியை வந்து ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணி வச்சுங்க. அண்ட் நீஸை வந்து லாக் பண்ணாமல் கொஞ்சம் சாஃப்டாக வச்சுங்க பெண்ட் பண்ணிவிட்டு. அண்ட் உங்கள் கைகளை பின்னாடி கொண்டு போய்ட்டு உங்கள் எல்போ வந்து உங்கள் உடம்போட ஒட்டின மாதிரி வச்சுக்கணும் இந்த எக்ஸசைஸ்க்கு. அண்ட் இப்போ இந்த பாட்டிலை வந்து பின்னோக்கி நீங்கள் வந்து கிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் நல்லா கிக் பண்ணணும். உங்கள் எல்போ நல்லா லாக் பண்ணிவிட்டு அண்ட் இந்த லெவல் தான் எடுத்துகிட்டு வரணும். ஓகே, நீங்கள் ஃபுல்லாக இந்த ரேஞ்ச் எடுத்துகிட்டு வரக்கூடாது. இந்த ரேஞ்சிலே வந்து ஸ்டாப் பண்ணிடணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி 1 2 3 4 நல்லா ஸ்குவீஸ் பண்ணுங்கள். 5 6 7 8 9 10 1 2 3 4 5. ரிலாக்ஸ். ஸோ இந்த எக்ஸசைஸை 15 கவுண்ட்ஸ் 3 செட்ஸ். ஸோ நம்ம பண்ண இந்த 4 வேரியேஷன் 4 எக்ஸசைஸும் பார்த்தீங்கன்னா கைகளுக்கான எக்ஸசைஸ். ஸோ இந்த 4 எக்ஸசைஸையும் நீங்கள் வந்து 15 ரெப்பிடேஷன் அண்ட் 3 செட்ஸ் பண்ணுங்கள். வாரத்தில் 3 நாள் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து பண்ணிகிட்டே வாங்க. உங்களுக்கு ஒரு மாதத்தில் நீங்கள் ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸை பார்ப்பீங்க. உங்கள் கைகளில் இருக்கக்கூடிய கொழுப்பு கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி உங்கள் கைகள் நல்லா இறுகி நல்ல ஒரு ஃபிட்டான ஒரு கைகளாக வந்து மாறுறதை உங்களால் வந்து பார்க்க முடியும். ஸோ இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.